நீங்கள் பெயிண்டிங் வரையும்போது இந்த நாலேஜ் இருந்ததுன்னா, எப்போலாம் பெயிண்டிங் டல்லா இருக்க மாரி ஃபீல் பண்றீங்களோ, இந்த நாலேட்ஜ் யூஸ் பண்ணி அதோட அவுட்கம்ம பெட்டரா கொண்டு வந்துக்கலாங்க. இந்த காம்ப்ளிமென்டரி கலர் சிஸ்டம் மாதிரி இன்னும் நெறைய கலர் சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. ஸ்ப்ளிட் காம்ப்ளிமென்டரி, அனலாகஸ், ட்ரியாடிக், ஸ்கொயர், மோனோக்ரோமேட்டிக் அந்த மாதிரி நெறைய கலர் சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இந்த நாலேட்ஜ் ரியலிசம்க்கு யூஸ் ஆகும், அப்ஸ்ட்ராக்ட்டுக்குமே யூஸ் ஆகுங்க. அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வார்ம் கலர், கூல் கலர் பத்தி. இப்போ இங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த கலர் வீல் வரைஞ்சது கூல் கலர்ஸ்ல. இந்த கலர் வீல் வரைஞ்சது வார்ம் கலர்ஸ்ல. கூல் கலர்ஸ், வார்ம் கலர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரெட் ஷேட், எல்லோ ஷேட சார்ந்து இருந்ததுன்னா, அந்த கலர்ஸ் எல்லாம் வார்ம் கலர்ஸ்ன்னு சொல்றோம். ப்ளூ, கிரீன் ஷேட்ஸ சார்ந்து இருந்ததுன்னா, அத கூல் கலர்ஸ்ன்னு சொல்றோம். ஐடியலா இந்த கலர் வீல நீங்க உங்க கலர்ஸ வச்சு மேக்கப் பண்ணணும். அப்படி இல்லன்னா, மார்க்கெட்ல இந்த மாரி கலர் வீல்ஸும் கிடைக்குதுங்க. இத வாங்கி யூஸ் பண்ணி என்ன கலருக்கு என்ன கலர் காம்ப்ளிமென்டரி, எந்த கலரோட எந்த கலர் மிக்ஸ் பண்ணா என்ன கலர் கிடைக்கும் அப்படின்ற நாலேட்ஜ நம்ம கெயின் பண்ணிக்க முடியும்.